ஹலோ மக்களே, என்னடா ரயில்வே ஸ்டேஷன் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு கிறிஸ்மஸ் தாத்தாவோட மாடல் காமிச்சிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இங்கே ரயில்வே ஸ்டேஷனில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு க்யூட்டான மாடல் பார்த்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுதான் அந்த வீடியோவில் கேப்சர் பண்ணேன். ஸோ ரயில்வே ஸ்டேஷனில் என்னென்னலாம் இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்கே நிறையா விஷயங்கள் வந்துட்டு வியர்டாக இருக்கும். அதில் ஒன் ஆஃப் த விஷயம் என்னென்னா, இங்கே ரயில்வே ஸ்டேஷனில் மெடிக்கல் ஷாப் இருக்குது. இது வந்துட்டு ஸ்வீடன் எங்கே போனீங்கனாலும் இந்த மெடிசன் ஷாப் இருக்கும். இங்கே வந்துட்டு அடுத்தது ட்ரெயின் இருக்கிற இடத்துக்குலாம் நம்ம போகிறோம். இது வந்து ஒரு வெயிட்டிங் ரூம். இதை தாண்டி நம்ம போனோம்னா இங்கே ஃபுல்லாக வந்து ட்ரெயின்ஸ் நிற்கும். ஸோ இங்கே எந்தெந்த ட்ரெயின் எந்தெந்த டைமிங் வருது இங்கேயும் மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ இது வந்து வெயிட்டிங் ரூம். இது எதுக்காகனா, இந்த ஊர் ரொம்பவே குளிராக இருக்கும். லைக் 0 to 10 டிகிரிங்கிறது மோஸ்ட் ஆஃப் தி மந்த்ஸ் அப்படி தான் இருக்கும் இந்த ஊரில். ஸோ அதனால் இங்கே ஒரு வெயிட்டிங் ரூம் வச்சுருப்பாங்க. இங்கேயுமே வந்துட்டு நம்ம பார்த்துக்கலாம், நம்மளோட ட்ரெயின் டிலேவா என்னென்னு அதை பொறுத்து நம்ம வெளியே போய் நின்றுக்கலாம். ஸோ வந்துட்டு பெருசாக குளிர் அடிக்காது. அண்ட் தென் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே வந்துட்டு கிஃப்ட் ஷாப் இருக்குது, சாக்லேட் கடையெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபுட் ரெஸ்டாரண்ட்ஸ், நிறையா ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது இங்கே. அதுக்கப்புறம் பார் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பிரிஸ்பிரன் 7-Eleven அந்த மாதிரி கன்வெக்ஷன் ஸ்டோர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் திடீர்னு வந்துட்டு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறீங்க, ஃபுட்டு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் நல்ல ஃபுட்ஸே கிடைக்கும். ஸோ இது மாதிரி ஈஸியாக எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ ஸ்வீடனை பற்றி இன்னும் நிறையா தெரியணும் அப்படின்னா என்னோடய பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.